முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை காணலாம். உதயகுமாருக்கெல்லாம் நான் எந்த நேரத்திலும் பதில் சொல்ல தேவையில்லை. அதான் சொல்லல, அவர் என்ன பேசினாலும் பேசிட்டு போட்டோம், அதை மக்கள் கவனித்துக் கொள்வார்கள். யாரு அவர்கிட்ட தான் கேட்கணும். எது இல்ல இல்லைங்க, அவர் பேசுகிற மொழியெல்லாம் எந்த மாதிரியான மொழிகள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். தெரியும்ல, அப்புறம் அவருக்கு நான் பதிவு சொல்லணும். மண்டலத்தில் இருப்பவர்களெல்லாம் கொங்கு நாட்டு தங்கங்கள் என்று என்னுடைய நீண்ட நாளாக கனவு. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தலைவர் கட்சி நிறுவிய காலத்திலிருந்து இன்று வரை குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் தெரியும், நீண்டகால கட்சிக்காக பல நிலைகளில் நானும் அவரும் இணைந்து பணியாற்றியிருக்கிறோம். அந்த வகையில் எதையும் எதிர்பார்க்காமல் கட்சிக்கு உழைக்கக்கூடிய ஒரு உன்னத தொண்டராகத்தான் இன்றைக்கு இருக்கிறார். யார் யாரு கட்சி ஒருங்கிணைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக சொல்லியிருக்காரு. இப்போ அவர் கட்சி இணைய வேண்டும் என்று அனைவருடைய கருத்தாகவும் இருக்கிறது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய விசுவாசம் மிக்க தொண்டர்கள் அனைவரும் கட்சி இணைய வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து மக்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவில் இந்த நாட்டுக்கு செய்த சேவைகள், ஆட்சியில் இருக்கின்ற போது ஏழை எளிய மக்களுக்கு தந்த நலத்திட்டங்கள், இவைகளெல்லாம் எண்ணி மீண்டும் கட்சி இணைந்தால்தான் ஆட்சிக்கு வர முடியும் என்ற சூழல் உருவாகி இருக்கிறது என்பதனை அவர்கள் எண்ணி வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு வெளிப்பாடுதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகளை பெற தவறிவிட்டார்கள். உங்களுக்கு தெரியும், 7 தொகுதிகளில் டெபாசிட் தொகை இழக்கப்பட்டிருக்கிறது. 13 தொகுதிகளில் 3ஆம் இடம் சென்றிருக்கிறார்கள். நடந்தது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் எங்களுக்கு வாக்களிப்பார் என்று அங்கிருந்து கருத்துக்கள் சொல்லப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த ஒரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளில் 95,000 வாக்குகள் வெற்றி பெற்ற காங்கிரஸ் உறுப்பினர் பெற்றிருக்கிறார். அதிமுக என்று சொல்லிக் கொண்டிருப்பவர் வெறும் 5,000 வாக்குகள் பெற்றிருக்கிறார். இதிலிருந்து மக்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமையை மீட்கின்ற குழுவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து இன்று வரை இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய விசுவாசமிக்க தொண்டர்கள் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள், மக்களும் எங்கள் பக்கம்தான் எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிரூபிப்பதற்குத்தான் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் நான் போட்டியிடுகின்ற ஒரு சூழல் ஏற்படுத்தப்பட்டது. அந்த தொகுதியில் உங்களுக்கெல்லாம் தெரியும், யாரெல்லாம் எப்படியெல்லாம் என்னை தோற்கடிப்பதற்கு என்னென்ன சதி சூழல் இதெல்லாம் உருவாக்கினார்கள் என்பதெல்லாம் தெரியும். இவைகளெல்லாம் மீறி சுயேட்சை சின்னம், 22வது சின்னம், 2வது மிஷின், பதிவான வாக்குகள் 10 லட்சம் வாக்குகள், அதில் 3,42,000 வாக்குகளை மக்கள் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள். பதிவான வாக்குகளில் 33% எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இதிலிருந்து மக்களும் தொண்டர்களும் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். அவர்கள் இன்றைக்கு நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தல் கூட போட்டியிட முடியாத ஒரு பய உணர்வோடு இருக்கிறார்கள்.